இருக்கணும், 2மே இருக்கக்கூடாதுங்கிறது ரூல். அதே மாதிரி 16 ஒரு வாரத்துக்கு 16 ஹவர்ஸ் வீக் அப்படிங்கிறது. இப்போ அதில் ஒர்க்கிங் பண்ணுற டேட் பாருங்கள், 1/6/2018 முதல் 30/4/2019. ஸோ அந்த மாதத்திற்கு நம்ம முழுசாக நம்ம அந்த பெறதுனால நம்ம இப்படி முழுசாகவே நம்ம அந்த சேலரிக்கு வாங்குறதுனால அது மூத்தாவே நம்ம இப்படி போட்டுக்கலாம். இதில் மொத்தம் எத்தனை மாதம் இருக்கும்? 11 மாதங்கள். அதே மாதிரி அடுத்த அகடமிக் இயர் பார்த்திங்கன்னா 2019லேருந்து 20 வரைக்கும், 2019-20லையும் பார்த்தீங்கன்னா 16 ஹவர்னு போட்டு நீங்கள் கரெக்டாக 11 மாதங்களுக்கு வாங்கிடலாம். 2020-21 பார்த்தீங்கன்னா அப்போ தான் கோவிட்-19 வந்துச்சு, லாக்டவுன் வந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வருடமும் பார்த்தீங்கன்னா 2020-21க்கும் 11 மாதங்களுக்கு நீங்கள் சேலரி வாங்கியிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது இதுதான் முக்கியமானது, 1/6/2021 முதல் 31/5/2022 வரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வருடத்திற்கு பார்த்திங்கன்னா 12 மாதங்களுக்கும் சம்பளம் வாங்கியிருப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா